ஆராதனையின் ஆரம்ப நிகழ்வாக இந்த ஆராதனை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடுவோம், கைகளை கூப்பி நாங்கள் ஆராதனை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, சுவாமி, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆட்கொள்ளட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். பார்க்கிற ஒவ்வொரு நபர்களும் உள்ளங்களிலும் அவர்கள் இருக்கிற ஸ்தானங்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கடந்து போகட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்யுங்க, சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுங்க, அற்புதத்தை செய்யுங்க. கலக்கத்தோடு ஏக்கத்தோடு மனபாரத்தோடு இதை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே சுகம் அடையட்டும், கலக்கங்கள் நீங்கட்டும், பாரங்கள் நீங்கட்டும். முன்னின்று ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. பாடல்கள் அதே போல் வார்த்தைகள் அனைத்திலும் நீர் மகிமைப்படுவீராக. உங்களுடைய நாமம் ஒன்றை இந்த நாளிலே மகிமைப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரை ஒவ்வொரு பேரில் உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க, தாங்குங்க, வழி நடத்துங்க. சகல ஸ்தோத்திரங்களும் சகல துதி சகல கனம் உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். இரக்கம் பாராட்டுகிற தெய்வமே, you are a faithful God. Purely by your grace we stand here as a family and worship you, God. மேலானவர், உண்மையுள்ளவர், ஆயிரம் தலைமுறை இரக்கம் செய்பவர். சொல்லுங்க.
2 கொரிந்தியர் 4:13 மற்றும் 5:1. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாயிருந்து விசுவாசிக்கப்படினால் பேசுகிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவர்கள் கட்டப்பட்ட கைவேலையாக நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. தாழ்வில் என்னை நினைத்தீர், தயவாய் என்னை உயர்த்தினீர். உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன்? தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளங்கையில் வரைந்து வைத்தீர். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். தாழ்வில் என்னை நினைத்தீர், தயவாய் என்னை உயர்த்தினீர். உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன்? தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளங்கையில் வரைந்து வைத்தீர். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. போக்கிலும் மரத்திலும் காத்து கொண்டு உந்தன் சிறகால் மூடி மறைத்தி. உந்தன் அன்பை என்ன சொல்லுவே? கால்கள் இடராமல் பாதுகாத்தி, கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினி. உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. போக்கிலும் மரத்திலும் காத்து கொண்டீர், உந்தன் சிறகால் மூடி மறைத்தி. உந்தன் அன்பை என்ன சொல்லுவே? கால்கள் இடராமல் பாதுகாத்தி, கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினி. உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. மாற்கு 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தொடக்கம் 35ஆம் வசனம் வரை. பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கு சமயமில்லாதபடிக்கு
அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். அவருடைய இனத்தார் இதை கேட்டபொழுது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள். எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகர், இவன் பேசேபுரை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். அவர்கள் அவர் அழைத்து உண்மைகளாய் அவர்களுக்கு சொன்னதாவது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவானே. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானாகி அவன் வீட்டை கொள்ளையிடுவான். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகி அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாய் இருப்பான் என்றார். அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறவன் எவன் என்று அவர்கள் சொன்னபடியினால் அவர் இப்படி சொன்னார். அப்போது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர் என்னை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனும் அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார் என்றார்கள். அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கான நமது வேத பகுதியானது மாற்கு எழுதின நற்செய்தி 3வது அதிகாரம் 20வது வசனம் தொடங்கி 35வது வசனம் வரைக்கும். இந்த பகுதியில் இயேசு தனது குடும்பத்தினரால் முதலில் குற்றம் சாட்டப்படுகின்றார். பின்பு வேத பாரகர்களால் குற்றம் சாட்டப்படுகின்றார். இவ்வேத பகுதியானது ஏற்கனவே உங்களுக்காக வாசிக்கப்பட்டிருப்பதால் நான் எல்லாவற்றையும் வாசிக்காமல் நீங்கள் தவறவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு ஒரு சில முக்கியமான வார்த்தைகளை வலியுறுத்தும் நோக்கில் முதல் 3 வசனங்களை மாத்திரம் முன்னிலைப்படுத்த நான் விரும்புகிறேன். 20வது வசனமானது இயேசுவானவர் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்ததாக நமக்கு கூறுகிறது. இங்கு நான் சற்று நிறுத்த விரும்புகிறேன். இங்கே வேறு ஏதோ நடப்பதை இந்த வார்த்தை நமக்கு கூறுகிறது. வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்ததாக அந்த வசனம் நமக்கு கூறுகிறது. மீண்டும் இந்த இடத்திலே நான் நிறுத்தி இந்த வார்த்தையிலே உள்ள ஒரு காரியத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். அதாவது அந்த இடத்துக்கு ஜனங்கள் வருவது முதல் முறையாக அல்ல என்பதை இந்த பகுதி நமக்கு மிகவும் தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. மக்கள் கூட்டம் எல்லா இடங்களிலும் இயேசுவை பின்தொடர்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கையில் அவருக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் சாப்பிடக்கூட நேரம் இருக்கவில்லை என்று இந்த வசனம் கூறுகிறது. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் சாப்பிடக்கூட நேரமில்லாத அளவுக்கு ஊழியத்திலே மிகவும் வேலை பளு நிறைந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை வசனம் நமக்கு வலியுறுத்துகின்றது. எனக்கு சாப்பிடக்கூட நேரம் இல்லை என்று யாராவது ஒருவன் சொல்லுவானே ஆனால் அவன் அதிக வேலை பளு உள்ளவனாக இருக்க வேண்டும், அல்லது ஏதோ ஒரு நிகழ்ச்சி திட்டத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டுள்ளவனாக இருக்க வேண்டும். பாருங்கள், 21வது வசனத்தை நாம் பார்த்தால் அங்கே இவ்வாறு வாசிக்கிறோம். அவரை பற்றி கேள்விப்பட்ட அவரது இனத்தார்கள், குடும்பத்தார்கள் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படிக்கு அங்கே வந்தார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. எனவே எனக்கு அன்பான நண்பர்களே, அவருடைய குடும்பமானது அவரை குறித்து ஒரு மகிழ்ச்சியான நிலைமையில் இருக்கவில்லை என்பதை இந்த வசனத்தில் நாம் தெளிவாக பார்க்கிறோம். அவரை பற்றிய ஏதோ ஒரு விஷயத்தால் அந்த குடும்பம் கலக்கம் அடைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இது அவரை பற்றிய முழுமையான உண்மை கிடையாது. 22வது வசனத்தில் இன்னும் ஒரு குழுவினரை நாங்கள் சந்திக்கிறோம்.
அவர்கள் இன்னும் கடுமையாக அவரை கண்டனம் செய்கின்றார்கள். இவர்கள் யார்? நாம் வாசித்து பார்ப்போமேயானால், இவர்கள் எருசலேமிலிருந்து வந்த வேத பாரகர்கள். இவர்கள் அவரை பார்த்து அவர் பிசாசுகளின் இளவரசரான பெயல்செபூலினால் பிடிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார்கள். அந்த பெயல்செபூலை கொண்டுதான் அவர் பிசாசுகளை கூட துரத்துவதாக அவரை குறித்து அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். இது அவரது குடும்பத்தினர் முன்வைத்த குற்றச்சாட்டை விட மிக வலுவான ஒரு குற்றச்சாட்டாக காணப்படுகிறது. பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூல் இவரை ஆட்கொண்டிருப்பதாக அவர்கள் சொல்வது மிகவும் பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டாக காணப்பட்டது. இது வெறுமனே ஒரு சாதாரண குற்றச்சாட்டாக நமக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு ஆக்கினை தீர்ப்புக்கு ஒத்த ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இயேசுவை கண்டிக்க இவர்கள் யார்? இரண்டு சூழ்நிலைகளிலும் அவர் கொடுத்த பதில் உண்மையிலே அவர் யார் என்று மக்களுக்கு தன்னை நிரூபிக்கும் வகையில் அந்த உத்தரவு அமைந்திருந்தது. அவருடைய நண்பர்கள், உண்மையிலே சொல்லப்போனால் அவருடைய குடும்பத்தினர் கூட அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தது. அவரை தங்கள் குடும்பத்தில் ஒருவராக ஏற்று அவருடைய தரத்தை குறைத்து போட பார்த்தார்கள். மாறாக உண்மையிலே அவர் யார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள அங்கே தயங்கினார்கள், அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். மற்றைய சந்தர்ப்பத்திலே வேத பாரகர்கள் அவரை ஒரு பிசாசு பிடித்தவராக மிக ஆழமாக விமர்சிக்க தொடங்கினார்கள். இதை உங்களாலே நம்ப முடிகிறதா? இயேசுவுக்குள் பிசாசு இருக்கிறது என்று இவர்கள் அவரை குற்றம் சாட்டுகின்ற அந்த தைரியத்தை பாருங்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வேத பாரகர்கள் யாவரும் அவர் செய்த அற்புதங்கள் அனைத்தையும் தங்கள் கண்களினாலே கண்ணார கண்டவர்கள். அவருடைய அற்புதங்கள் தேவனால் செய்யப்பட்டவை என்பதை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக அவரிடமிருந்து புறப்பட்ட வல்லமையானது சாத்தானின் வல்லமை என்று மிக தைரியமாக துரிதமாக அவரை குற்றம் சாட்டினார்கள். இது அவரை மூழ்கடிக்கும் ஒரு முயற்சியாக காணப்பட்டது. நாம் நம்மை அவருடைய குடும்பத்தில் ஒருவராக வைத்து கொண்டால், அவர்கள் நாசரேத்திலிருந்து சுமார் 48 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கப்பர்நகூமுக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் நிச்சயமாக பசியுடன் இருந்திருக்க வேண்டும். அவருடைய சீஷர்களை சாப்பிடுவதற்கு கூட ஓய்வு கொடுப்பதற்கு அவரால் முடியாமல் போனதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படியே போனால் அவருக்கு என்ன நடக்கும் என்று கூட அவர்கள் பயந்திருக்கலாம். ஆனால் இயேசுவோ தாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார் என்பதை நிரூபித்து காட்டினார். இதுவே நாம் கொடுக்க வேண்டிய மிக உயர்ந்த முன்னுரிமையாக காணப்படுகின்றது நம் வாழ்க்கையிலே. இங்கே ஒரு மறைக்கப்பட்ட விடயம் காணப்படுகிறது. அது என்னவென்றால், அவருடைய குடும்பத்திலிருந்தோ அல்லது வேத பாரகர்களிடமிருந்தோ எங்கிருந்து எதிர்ப்பு வந்தாலும் அவருக்கு எதிரான பிரதான எதிர்ப்பு சாத்தானின் இடத்திலிருந்தே வருகிறது. அவர் சாத்தானுடன் முரண்படுகிறார். சாத்தான் இல்லாத நேரமோ இடமோ கிடையாது. அவன் எப்பொழுதும் நம் மத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறான். நாம் சொகுசான நிலையில் இருந்தாலும், நாம் கடினமான சூழ்நிலைகளை கடந்து போனாலும், சாத்தான் நம்மை ஏதோ ஒன்றில் சிக்க வைத்து அவரை அறிகிற அறிவிலிருந்து நம்மை தடுக்கிற ஒரு சந்தர்ப்பத்தையே எப்பொழுதும் தேடிக்கொண்டு இருக்கிறான். நம்மை வீழ்த்துவதற்கும் தேவனுடனாக நமக்கு இருக்கின்ற இந்த உறவை முறித்து போடுவதை அவன் நோக்கமாக கொண்டு அலைகிறான். அவனுடைய அசைவாடுதல் எப்பொழுதும் இருக்கிறது. நாம் அதை குறித்து மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். இந்த பகுதியில் நாம் 3 வகையான குழுக்களை பார்க்கிறோம். முதலாவது ஜனக்கூட்டம், இரண்டாவது இயேசுவின் குடும்பம், மூன்றாவது வேத பாரகர்கள். இங்குதான் இயேசு பயன்படுத்திய மிக வலிமையான வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கிறோம். மன்னிப்பே கிடையாத ஒரு பாவத்தை செய்ததாக அவர் வேத பாரகர்களை குறித்து குற்றம் சாட்டினார். நம்மில் எவரும் இப்படிப்பட்ட பாவத்தை செய்து விடாதபடிக்கு கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் காப்பாற்றுவாராக. பாருங்கள், நாம் செய்யும் எந்த பாவத்துக்கும் மன்னிப்பு இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவிக்கு எதிராக சொல்லப்படுகின்ற வார்த்தைகள், செய்யப்படுகின்ற காரியங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. இது ஒருபோது மன்னிக்கப்படவும் மாட்டார். அவருடைய குடும்பத்துடனும் வேத பாரகர்களுடனும் ஏற்பட்ட மோதலுக்கு பின்னால் அவருக்கு இருந்த பிரதான மோதல் சாத்தானுடனான மோதல் தான். இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வனாந்தரத்தில் அறிவிக்க தொடங்கிய நாளில் இருந்தே இந்த மோதல் அங்கே ஆரம்பமாயிற்று. சாத்தானின் சூழ்ச்சி உங்களால் இங்கே பார்க்க முடிகிறதா?
சாத்தானின் தந்திரம் நம்மை ஒரு பாவத்திலிருந்து இன்னொரு பாவத்துக்கு நகர்த்தி நம்மை மேலும் மேலும் ஆழமாக மூழ்கடித்து இயேசு யார் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்க வைக்கிறது. இவை அனைத்திலும் இரண்டாம் நிலை பார்வையாளர்கள் கூட்டம் ஒன்று இருந்து கொண்டேதான் இருந்தது. அதாவது இயேசு எங்கிருந்தாலும் ஒரு ஜனக்கூட்டம் அவரை அவர்கள் அவருடைய போதனைகளை கேட்டார்கள். அவருடைய விமர்சகர்களுக்கு அவர் அளித்த பதிலையும் அவர்கள் கேட்டார்கள். சுவிசேஷ புத்தகங்களில் பல இடங்களில் ஜனக்கூட்டம் என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது. இது நம் எல்லோரும் அவரை தேடுகிறார்கள் என்ற ஒரு செய்தியை நமக்கு கொடுப்பதாக இருக்கிறது. அவர்கள் அவரை தேடிக்கொண்டிருந்தார்கள். அவர் மிகவும் வேலை பளு உள்ளவராக இருந்தார். மேலும் அவர் தமது திருப்பணியை செய்த வண்ணமாக இருந்தார். சாப்பிடக்கூட நேரமில்லாத அளவுக்கு அவர் தனது பணியில் கவனம் செலுத்தி இருந்தார். இவை மிகவும் கடினமான தருணங்களாகவே இருந்தது. ஜனக்கூட்டத்தினர் அவரை நெருக்கி கொண்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு திரளான மக்கள் கூட்டம் கூடி வந்திருந்ததால் அவர்களிடமிருந்து சற்று அப்பால் பட ஒரு படகை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை அவருக்கு நேர்ந்தது. அவர் ஒரு படகில் ஏறி இருந்த வண்ணமாக அவர் அங்கே மக்களை பார்த்து பிரசங்கித்தார். இன்றைய நாளுக்காக நாம் தெரிந்து கொண்ட அதிகாரத்துக்கு அப்பால் நாம் படிக்கும் போது 6ஆம் அதிகாரத்தில் இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மீது மனதுருகினார் என்று வாசிக்கிறோம். அவர்களை அவர் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல பார்த்தார். எனவே அவர் அவர்களுக்கு உபதேசித்த பின்பு அவர்களுக்கு உணவும் கொடுத்த அற்புதம் செய்தார். என்னை பொறுத்தவரை அவரை விமர்சித்த விமர்சகர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிப்பதை பார்க்கிலும் ஜனங்களே அவருடைய முன்னுரிமையாக இருந்தது என்பதை இந்த பகுதி நமக்கு மிக தெளிவாக காட்டுகிறது. இந்த ஜனங்களை தான் அவர் தமது சகோதரர்கள், சகோதரிகள், தாய் என்று அடையாளப்படுத்துகின்றார். அல்லேலூயா. அவர் எருசலேமில் ஜெபிக்கும் போது எருசலேமுக்காக பிரசங்கித்தார். அவர் அந்த வீடுகளுடன் இரகசியமாக அங்கே இருக்கும் போது அந்த வீடுகளிலே அதே போல பொது இடங்களிலே கௌரவத்தை பெற விரும்பும் ஆனால் தேவனுடைய வீட்டை பாழாக்கி கொண்டிருக்கும் வேத பாரகர்களை பற்றி கூறி அவர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்கும்படி அவர் பிரசித்தமாக எச்சரித்தார். அவர்கள் பெரிய ஆக்கினை தீர்ப்பை அடைவார்கள் என்று கூறினார். அவர்கள் ஏற்கனவே மன்னிப்பே கிடையாத பாவத்தை செய்து குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசியிருந்தார்கள். அது எல்லாவற்றை விட மிகப்பெரிய தேவ தூஷணமாக இருந்தது. என் அன்பான நண்பர்களே, சாத்தானின் முழு நோக்கமும் இயேசுவை அழிப்பதற்கு சதி செய்வதுதான். ஆனால் இயேசு வந்தது சாத்தானின் வீட்டை அங்கே சம்பூர்ணமாக திட்டமிட்டு அழித்து அதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே அவர் வந்தார். சுவிசேஷங்களில் உள்ள பெரும்பாலான பகுதிகளில் மைய பகுதியானது தேவ ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துவின் வெற்றியை காட்டுகின்ற பகுதியாக இருக்கின்றது. நாம் பார்த்த 3 குழுக்கள், முதலாவது ஜனக்கூட்டம், 2வது இயேசுவின் குடும்பம், 3வது வேத பாரகர்கள். இயேசு தான் யார் என்பதை அறிவித்து வேத பாரகர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகளின் நியாயமற்ற தன்மையை அவர் சுட்டி காட்டினார். பலவான் முதலில் கட்டப்பட்டால் ஒழிய அவனுடைய வீட்டுக்குள் புகுந்து எதையும் அங்கே கொள்ளையடிக்க முடியாது என்பதை இயேசு கூறுகிறார். வேதாகமம் முழுவதிலும் கர்த்தர் தனது நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ள பலவானாகிய பிசாசை எவ்வாறு கட்டி போடுகிறார் என்பதை அங்கே காண்பித்து கொடுக்கின்றது. பலவானாகிய பிசாசை இயேசு கிறிஸ்து முழுமையாக முறியடித்து விட்டார். பிசாசுடைய ராஜ்யத்தை முழுமையாக அளிக்கும் வல்லமை தனக்குள் இருப்பதாக இயேசு தம்மை குறித்து காண்பித்தார். குறிப்பாக தங்கள் பாவத்துக்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்ட மக்கள் மற்றும் பாவிகளை பற்றிய தனது பொதுவான அபிப்பிராயத்தை பற்றி அவர் கூறும் வாக்கியங்களை நாம் இங்கே கவனத்தில் கொள்வது மிக மிக முக்கியம். மனிதனுடைய காரியம் தேவனுடைய அன்பையோ மன்னிப்பையோ பெறுவது அல்ல, மாறாக அவரை விசுவாசிப்பதாக இருக்க வேண்டும். முடிவாக இயேசுவின் குடும்பத்தின் பக்கமாக அங்கே கவனம் திருப்பப்படுகிறது. இயேசு தம் தாய், சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளின் தலையீட்டை எதிர்ப்பது மட்டுமல்லாமல் அவர் மீதான அவர்களுடைய கோரிக்கைகளை அவர் மறுக்கிறார். தேவனுடைய ஆவிக்குரிய குடும்பத்தின் அங்கத்துவமானது அவருக்கு கீழ்ப்படிவதன் மூலம்தான் உறுதிப்படுத்தப்படுகின்றது. இது மாம்ச ரீதியான நமது குடும்பங்களின் அங்கத்துவத்தை விட மிக மிக முக்கியமானது.
குடும்பம் முக்கியமானது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் ஆவிக்குரிய குடும்பத்துடனான நமது தொடர்பு அதைவிட மிக முக்கியமானது. காரணம், இது என்றென்றைக்கு நிலைத்திருக்கும் ஒன்றாக காணப்படுகின்றது. சுருக்கமாக கூறப்போனால், தேவனுடைய சித்தத்தை செய்பவர்கள் யாவரும் அவருக்கு உடன் பிறந்தவர்கள் மற்றும் அவருக்கு தாய் என்று இயேசு தன் குடும்பத்தை அங்கே வரையறை செய்கின்றார். என்னுடைய கலாச்சாரத்தில் மற்றும் இலங்கையில் இருக்கிற உங்களுடைய கலாச்சாரத்தில் நம்முடைய உறவின் அமைப்புகள், அதாவது குடும்ப அமைப்புக்குள் தான் நமது அடையாளம், நமது நிலைத்தன்மை, நமக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்கள் ஆகிய அனைத்தும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு ஒரு புதிய குடும்பத்தை பற்றி இங்கே பேசுகிறார். இந்த அறிவிப்பு நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தருவதாக இருக்கிறது. இது சிலருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் விடயமாய் இருக்கிறது. குறிப்பாக அவரை பின்பற்றுகிறவர்கள், தங்கள் சொந்த குடும்பத்திலிருந்து பிரிந்து வாழ்கிறவர்கள். உண்மையிலே இயேசு கிறிஸ்து ஒரு ராஜ்யத்தையும் ஒரு ஜாதியையும் நிறுவதி மட்டுமல்லாமல் ஒரு புது குடும்பத்தை அவர் நிறுவுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்துக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு குடும்பமாயிருக்கிறது. ஒரு இரத்த சகோதரனை விட நெருக்கமான ஒரு நெருக்கத்துக்குள்ளே நம்மை கொண்டு செல்லும் ஒரு குடும்பமாக காணப்படுகிறது. காரணம், இது தேவனுடைய குடும்பம். நாம் கிறிஸ்துவில் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவே மேசியா மற்றும் தேவனுடைய குமாரன். அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் நமது பாவங்களுக்கான கிரயத்தை செலுத்தி குறிப்பிடத்தக்க பாவம் மற்றும் மரணத்தின் மீதான வெற்றியிலிருந்து நமக்கு விடிவை பெற்றுக் கொடுக்கின்றது என்பதை பிரகடனப்படுத்தும் ஒரு கதையாக மாற்கு தனது நற்செய்தி புத்தகத்திலே இதை காண்பிக்கின்றார். வேத பாரகர்களும் உறவினர்களும் அவரை சரிவர புரிந்து கொள்ளாததால் அவர்கள் புரிந்து கொள்ளும் படிக்கு மாற்கு இவைகளை அழகாக எழுதியுள்ளார். இந்த அனைத்து முரண்பாடுகளையும் இயேசு எதிர்கொண்டதற்கான காரணம், நமது வெற்றிக்கான ஒரு குறிப்பிட்ட தளத்தை அமைத்து கொடுப்பதற்காகவே ஆகும். அவர் நமக்காக சிலுவையில் சிந்தி அவருடைய இரத்தத்தால் நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பதால் நாம் அவருடைய குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றோம். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். நீங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இப்போதே அவருடைய குடும்பத்தின் ஒரு பகுதியாக மாற்றப்படுவீர்கள். உங்களையும் என்னையும் ரட்சித்து பரலோக குடும்பத்துடன் இணைக்க வானத்தையும் பூமியையும் படைத்த சிருஷ்டிகர் இந்த வானத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நாம் என்றென்றைக்கும் அவரோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகத்துக்கு வந்தார். நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்கள் பிதாவே, பிதாவாகிய தேவனே, இன்று எங்களுக்கு மென்மையான இருதயத்தை தாரும். விசுவாசமுள்ள ஒரு மென்மையான இருதயத்தை தருமாறு நாங்கள் செபிக்கின்றோம். அனைவரையும் மீட்க, குணப்படுத்த, உதவ அனைத்து வல்லமையும் உம்மிடத்தில் இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே இவை அனைத்தையும் கேட்டு செபிக்கின்றோம். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறிடா எம்மானேசரே, மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மான்பிதே. மாறிடா எம்மானேசரே, மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மான்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை
இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசனின் உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே, ஆவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசனின் உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே, இயேசுவின் மகன் மீதே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இயேசுவின் மகன் மீதே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே, உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே, இயேசுவின் மகன் மீதே ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இயேசுவின் மகன் மீதே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் பின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சோரிந்தார் அவளாய் அவரை சந்திக்க, ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் பின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சோரிந்தார் அவளாய் அவரை சந்திக்க, இயேசுவின் மகன் மீதே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இயேசுவின் மகன் மீதே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே,
எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல பரலோக பிதாவே, அப்பா கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஆராதனை வார்த்தை பகுதிகளை ஆண்டவரை பார்த்த ஒவ்வொருவருக்காக ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் அந்த காரியங்களிலே ஆண்டவரை தெய்வ பிரசன்னத்தையும் தெய்வ மகிமையும் உணர்ந்து கொண்டதுக்காக நன்றி ஏசப்பா. தொடர்ந்தும் ஆண்டவரே கர்த்தர் தாம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்ங்க. உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் அவர்களை நடத்தும்படியாக ஆண்டவரை சகல வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு நீங்கள் சுதந்திரிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதன்படி கர்த்தர் தாமே ஆண்டவர்களை இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கும்படிக்கு செபிக்கிறேன். பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை அப்பா உம்முடைய ஆண்டவரை வல்லமையான ஆண்டவரை அப்பா தழும்புள்ள கரங்களை உங்கள் பிள்ளைகள் மீது வைத்து ஆண்டவரை தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை இந்த வருகிற வாரம் முழுவதும் அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாட்களாக அமையும்படியாக ஜெபிக்கிறோம். கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களும் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்கப்பா. உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுங்க. யார் யார் இதை பார்க்கிறாங்களோ உங்கள் நாமத்தை அறியாத ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை உங்கள் நாமத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக செபிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அப்பா ஆண்டவர் அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக செபிக்கிறேன் ஆண்டவரை. உங்கள் திருக்கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்து நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலேயே ஜெபம் வேண்டி நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. ஆமேன்.